ஹாய், இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் மஷ்ரூம் பிரியாணி தான். மஷ்ரூம் பிரியாணி வந்து எப்படி நம்ம உதிரியாக பண்ணலான்னு பார்க்குறோம். ஆல்ரெடி நான் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், சிக்கன் பிரியாணி எப்படி குக்கரில் உதிரியாக பண்ணலான்ட்டு. அதையும் பார்க்காதவங்க பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இன்றைக்கி நம்ம கம்மியான குவான்டிட்டி 200 கிராம் தான் நம்ம மஷ்ரூம் எடுத்திருக்கோம். அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். 3 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சம் முந்திரி, அதுக்கப்புறம் 2 ஸ்டார் பூ, பட்டை, பிரியாணி இலை இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக சீரகமும் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் கடல் பாசி, ரோஸ் பெட்டல்ஸ் இதெல்லாத்தையும் ஆட் பண்ணி கொஞ்சம் கசகசாத்தையும் ஆட் பண்ணி நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்பைசஸ்லாம் வந்து நல்லா வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 3 பச்சை மிளகாய், நான் ஒரு ஹாஃப் பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். எப்பயுமே பிரியாணிக்கு வந்து டொமேட்டோவை வந்து பியூரியாக பண்ணி நீங்கள் குக் பண்ணும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம டொமேட்டோ பியூரி ஆட் பண்ணணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நான் இந்த டைம் வந்து சும்மா இந்த டைமுக்கு தேவையான அளவுக்கு நான் வந்து அரைச்சிக்கிட்டேன். நான் எப்போயும் ஸ்டோர் பண்ணி வைக்க மாட்டோம், அதனால அதையும் போட்டாச்சு. இஞ்சி பூண்டு அப்புறம் பெரிய வெங்காயம் ஃபுல்லாக நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் டொமேட்டோ பியூரி ஆட் பண்ணிக்கணும். அதுக்கு இந்த டொமேட்டோ பியூரி இதெல்லாம் வந்து கொஞ்சம் வணங்குற கேப்பில் நம்ம வந்து பாஸ்மதி ரைஸை வந்து ஊற வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 1.25 டம்ளர் நான் வந்து தண்ணி எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் நம்ம மஷ்ரூம்லேயும் வாட்ரு வரும் அப்படிங்கிறனால. அதுக்கப்புறம் எல்லாம் நல்லா பியூரியெல்லாம் இதானதுக்கப்புறம் மஷ்ரூமை வந்து ஆல்ரெடி நான் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் எடுத்து சும்மா வாஷ் பண்ணிக்கிறேன். வாஷ் பண்ணும்போது நீங்கள் சும்மா மேலால் தான் வாஷ் பண்ணணும். ரொம்ப அதை டீப்பாக க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா மஷ்ரூம்லாம் வந்து உடஞ்சிரும். அதுக்கப்புறம் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மஷ்ரூம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து லைட்டாக சால்ட்டு வேணால் போட்டுக்கிட்டு நம்ம மூடி வச்சிடணும். மூடி போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் அந்த மஷ்ரூம்லேருந்து வாட்டர் வந்து லீக் ஆகும். அந்த வாட்டரில் நல்லா அப்சர்வ் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா எவ்வளோ வாட்டர் வருதுன்னு பாருங்கள் மஷ்ரூமில். இப்போ லைட்டாக கம்மியானதுக்கப்புறம் நம்ம வந்து மசாலா ஐட்டம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் சிக்கன் பவுடர் ஃப்ளேவருக்காக போட்டேன். அதுக்கப்புறம் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், அப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் வந்து நான் பிரியாணி பவுடர் போட்டுக்கிறேன். அவ்வளோதான், நான் வேறு எதுவும் ஆட் பண்ணல. எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மசாலா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்க விடணும். இந்த கேப் வரைக்கும் நம்ம மஷ்ரூம் நல்லா பாயில் ஆகிற கேப் வரைக்கும் நமக்கு வந்து ரைஸ் ஊறுனா போதும். அதுக்கப்புறம் நம்ம வந்து மின்ட் எடுத்து போட்டுக்கணும். பிரியாணியெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நம்ம மின்ட்டு போட்டால் அவ்வளோக்கா ஃப்ளேவர் நல்லா இருக்காது, அதனால் நான் வந்து ஃபஸ்ட்டே நான் மின்ட்டு போட்டுருவேன். இப்போ மஷ்ரூமில் இருக்க மசால் வாசனையும் போயிடுச்சு. அப்போ நம்ம ஊற வச்சிருந்த பாஸ்மதி ரைஸ் எடுத்து அதில் போட்டுட்டு நல்லா ஃபஸ்ட்டு கிளறி விடணும் கையில். இப்போ நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மூடி வச்சுருங்க. அப்புறம் நான் வந்து 2 விசில் விட்டு அதுக்கப்புறம் இறக்கிட்டேன். நல்லா விசிலாக தணிஞ்சதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். கொலனே ஆகாது. நான் சொன்ன மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினர்ஸ்க்கு ஈஸியாக மஷ்ரூம் பிரியாணி செஞ்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.